நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. கண்டிஷன் பெயிலில் சிறையிலிருந்து வெளியே வந்த நபர் கொலை. தலையில் கல்லை தூக்கி போட்டு கொடூரமாக கொலை செய்த 17 வயது சிறுவன். கண்டிஷன் பெயிலில் வந்த நபரை சிறுவன் கொலை செய்தது ஏன்? சிறுவனுக்கு அந்த நபர் மீது என்ன ஆத்திரம்? கொலை செய்த சிறுவன் போலீசில் சிக்கினானா? சார், நான் ஒரு கொலை செஞ்சிட்டேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சரணடைய வந்திருக்கான் ஒரு சிறுவன். அதை கேட்டு அதிர்ச்சியான போலீசார் என்னப்பா சொல்றன்னு விவரமா விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் அந்த சிறுவன் சொல்றது உண்மைதான் அப்படிங்கிறதும், யார கொலை செஞ்சான், எதுக்காக கொலை செஞ்சான்னு எல்லாத்துக்குமே விடை கிடைச்சது. திருப்பத்தூர் கலைஞர் நகர் பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தராஜ். இவரும் அதே பகுதியை சேர்ந்த சிலம்பரசனும் நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. அதனால ஆனந்தராஜ் சிலம்பரசனுடைய வீட்டுக்கு அடிக்கடி போறது, சாப்பிடுறது, அவங்க வீட்லயே ரொம்ப நேரம் டிவி பார்க்கறது, அவங்க சொந்த பந்தங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யறதுன்னு இருந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்போ சிலம்பரசனுடைய அக்காவுக்கும் ஆனந்தராஜுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. நண்பனுடைய அக்கா கிட்ட செல்போன்ல மணி கணக்கில் பேசின ஆனந்தராஜ் அவங்களோட வெளியவும் சுத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாள் ஆனந்தராஜ் தன்னுடைய அக்காவோட வெளியே சுத்தினதை பார்த்த சிலம்பரசன் 2 பேரையுமே கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. 2 பேருக்குமே கல்யாணமாகி குடும்பம் குட்டி இருக்குது. அதனால தகாத உறவை தொடர்ந்தா குடும்பமே அழிஞ்சிரும்னு அட்வைஸ் பண்ணதோட ஆனந்தராஜை எங்க வீட்டுக்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு சிலம்பரசன். அதுக்கு பிறகு சில நாட்கள் மட்டுமே அமைதியா இருந்த ஆனந்தராஜும் சிலம்பரசனுடைய அக்காவும் தகாத உறவை மீண்டும் தொடர்ந்திருக்காங்க. அதனால கடுப்பான சிலம்பரசன் நண்பன் கதையை முடிக்கணும்னு பிளான் போட்டிருக்காரு. கடந்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி நைட்டு தெருவில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு சிலம்பரசன். அப்போ தன்னோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காரு ஆனந்தராஜ். அதை பார்த்த சிலம்பரசன் இதுதான் சரியான சான்ஸ்னு நினைச்சு தான் மறைச்சு வச்சிருந்த பிளேடால நண்பனுடைய கழுத்தை அறுத்திருக்காரு. ஆனந்த்ராஜுடைய அலறல் சத்தம் கேட்டதும் வீட்டுக்குள்ள ஓடி வந்த உறவினர்கள் அவரை உடனே மீட்டு திருப்பத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. ஆனா சிகிச்சை பலனளிக்காம ஆனந்த்ராஜ் ஹாஸ்பிட்டல்லையே உயிரிழந்துட்டாரு. சம்பவம் நடந்த சில மணி நேரத்திலேயே சிலம்பரசனை அவரோட ஏரியாவில் வச்சே கைது பண்ண போலீசார் வேலூர் மத்திய சிறையில் அடைச்சாங்க. அடுத்து அவர் மேல குண்டர் சட்டமும் பாஞ்சது. இதுக்கு மத்தியில கண்டிஷன் பெயில்ல 20 நாளைக்கு முன்னால ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு சிலம்பரசன். அதனால சேலம் போலீஸ் ஸ்டேஷன்ல தினமும் கையெழுத்து போட்டு வந்திருக்காரு சிலம்பரசன். இதுக்கிடையில சிலம்பரசன் சிறையில் இருந்து வெளியே வந்த தகவல் ஆனந்தராஜுடைய 17 வயது மகன் காதுக்கு வந்திருக்கு. உங்க அப்பனை கொன்னவன் 1 வருஷம் ஜெயில இருந்துட்டு வெளியே வந்துட்டான். அவனை சும்மாவே விடாத, காலை வெட்டி நடக்காம ஆக்கிரு. அப்பதான் உன்னுடைய அப்பா ஆத்மா சாந்தி அடையும்னு கூட இருந்த நண்பர்களும் சில இளைஞர்களும் உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. அதனால கோபத்துடைய உச்சிக்கே போன சிறுவனும் சிலம்பரசன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட போறது, திரும்பி வர்றது, வெளியே போறதுன்னு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கான். தோரணம்பதியில உள்ள தன்னுடைய அக்கா வீட்டுக்கு போன சிலம்பரசன் அவங்களையும் பிள்ளைகளையும் பார்த்துட்டு திருப்பத்தூருக்கு வந்திருக்காரு. அடுத்து ஏரிக்கோடி பகுதியில் உள்ள ஒரு ஒயின் ஷாப்ல மது வாங்கிட்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த சிலம்பரசன் அங்க உள்ள ஒரு கடை பக்கத்துல இருட்டுல உட்கார்ந்து மது குடிச்சிருக்காரு. ஏற்கனவே காலையில இருந்தே மது குடிச்ச அவருக்கு நைட்டும் மது குடிச்சதால போதை தலைக்கேறி அந்த கடை பக்கத்திலேயே படுத்து தூங்கிட்டாரு. அது சிறுவனுக்கு இன்னும் சுலபமா போயிடுச்சு. கடை பக்கத்துல கிடந்த பெரிய கல்லை தூக்கி சிலம்பரசன் தலையிலேயே பல முறை போட்டு தன்னுடைய கோபத்தை தீர்த்திருக்கான் சிறுவன். எங்க அப்பாவை கொலை செஞ்ச நீ உயிரோடவே இருக்கக்கூடாது. உன்னாலதான் எங்க அம்மா தினம் அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி உன் குடும்பத்துல உள்ளவங்களும் அலட்டும்னு சொல்லி கல்லை தூக்கி போட்டு கொலை செஞ்சிருக்கான் சிறுவன்.
சிறுவன் நினைச்சபடியே சிலம்பரசன் தலை நசுங்கி உயிரிழந்ததும் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்துக்கு போய் சரணடைஞ்சிருக்கான். அதுக்கு பிறகு சிலம்பரசனோட சடலத்தை மீட்ட போலீசார் ஆனந்தராஜ் கொலை செய்யப்பட்ட போதே ஊருக்குள்ள பெரிய பிரளயமே வெடிச்சதால திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பாம கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனாலும் சிலம்பரசனுடைய ஏரியாவில் பதற்றமாக தான் இருக்கு. அப்பாவை கொலை செஞ்ச நபரை பழிக்கு பழி தீர்த்த சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் அடைச்சிட்டாங்க போலீசார். கோலப்பொடி வியாபாரியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த 75 வயது முதியவர் அடுத்த சில நிமிடங்களில் காவல் நிலையத்திற்கு சென்று அதிர்ச்சி வாக்குமூலம். கோலப்பொடி வியாபாரியை முதியவர் வெட்டி கொலை செய்தது ஏன்? முதியவருக்கும் கோலப்பொடி வியாபாரிக்கும் என்ன சம்பந்தம்? பின்னணி என்ன? கோலப்பொடி வியாபாரிய ஒரு முதியவர் அரிவாளால வெட்டி கொலை செஞ்சுட்டாருன்னு சிலர் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்ச போலீசார் சம்பவ இடத்துக்கு வர்றதுக்குள்ள அந்த முதியவரே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சதோட கொலைக்கான காரணத்தையும் சொல்லி அதிர வச்சிருக்காரு. தூத்துக்குடி கோவில்பட்டி சாஸ்திரி நகர் பகுதியை சேர்ந்தவர் மாரீஸ்வரன். 43 வயசான இவரு கோலப்பொடி வியாபாரம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. 2 திருமணமாகி 2 மனைவிகளுமே இவரோட சேர்ந்து வாழாம பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுல 2வது மனைவிக்கு மட்டும் 2 பிள்ளைகள் இருக்காங்க. அந்த பிள்ளைகளும் தாய் கூட தான் இருக்காங்க. அதனால மாரீஸ்வரன் தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி இவருடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற 75 வயசான முதியவர் ராமசாமியும் தன்னோட 3 மகள்களையும் திருமணம் பண்ணி கொடுத்துட்டு மனைவி உயிரிழந்ததால தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி தனியா இருந்த மாரீஸ்வரனுக்கும் முதியவர் ராமசாமிக்கும் வயசு வித்தியாசம் இருந்தாலும் வாழ்க்கை 2 பேருக்குமே ஒரே மாதிரியா இருந்ததால நண்பர்களா பழகிட்டு இருந்திருக்காங்க. ஒன்னா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறது, வீட்டில் சமைச்சா மாறி மாறி உணவு பதார்த்தங்களை பரிமாறிக்கிறது, செலவுக்கு காசு இல்லைன்னா ஒருவருக்கொருவர் கொடுத்து வாங்கிக்கிறது, தினமும் சேர்ந்து மது குடிக்கிறதுன்னு இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில 1300 ரூபாய் கொடுத்து ஒரு பட்டன் செல்போன் வாங்கியிருக்காரு முதியவர். அந்த போனை மாரீஸ்வரன் கிட்ட காட்டியிருக்காரு. அடுத்த சில நாட்கள்லயே அந்த போன் காணாம போயிருக்குது. அப்போ அந்த போனை மாரீஸ்வரன் தான் திருடி இருக்கணும், அவர்கிட்ட மட்டும்தான போனை காட்டினேன்னு சந்தேகப்பட்ட முதியவர் கோலப்பொடி வியாபாரி கிட்ட அது சம்பந்தமா கேட்டிருக்காரு. ஆனா தான் போனை எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரு மாரீஸ்வரன். அப்படியும் முதியவருக்கு சந்தேகம் மாரீஸ்வரன் மேலதான் இருந்திருக்கு. அதனால செல்போனை திருடுனா தந்துரு, இல்ல மறைச்சு வச்சு விளையாடினாலும் தந்துருன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. அப்போ தான் எடுக்கவே இல்லைன்னு சொன்ன மாரீஸ்வரனும் முதியவர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு வழக்கம் போல கோலப்பொடி வியாபாரத்துக்கு போயிட்டாரு மாரீஸ்வரன். அப்படி வியாபாரத்துக்கு போறப்போ சைக்கிளை வழிமறிச்ச முதியவர் ராமசாமி, நான் உன் மேல சந்தேகப்பட்டது தப்புதான், நீ எடுத்திருக்க மாட்ட, ஆனா உன்னைய நான் ரொம்ப திட்டிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. அதோட அந்த செல்போன் போனா போகட்டும், வேற வாங்கிக்கலாம்னு சொன்ன முதியவர் நாம சேர்ந்து மது குடிக்கலாம்னு கூப்பிட்டிருக்காரு. ஏதோ முதியவர் தெரியாம கோவப்பட்டுட்டாரு, பரவாயில்லைன்னு நினைச்ச மாரீஸ்வரனும் மது குடிக்க போகலாம்னு சொல்லியிருக்காரு. அடுத்து முதியவரே மதுபான கடைக்கு போய் 3 மது பாட்டில்கள் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த 3 பாட்டில் மதுவையும் மாரீஸ்வரனையே குடிக்க வச்சிருக்காரு முதியவர். நீங்களும் குடிங்கன்னு கோலப்பொடி வியாபாரி சொன்னப்போ, நான் உன்னைய திட்டினதுக்கு நீதான் ரொம்ப கவலையில இருப்ப, அதனால நீயே குடின்னு சொல்லி குடிக்க வச்சிருக்காரு முதியவர். 3 பாட்டில் மதுவையும் ஒரு சொட்டு கூட விடாம காலி பண்ண மாரீஸ்வரன் போதையில சாஞ்சிருக்காரு. அப்போ என் செல்போனை எடுத்து வச்சுட்டு பொய் சொல்றியான்னு அரிவாளால தலை, முகம், கைகள்ல வெறித்தனமா வெட்டி இருக்காரு. மாரீஸ்வரனுடைய அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்திருக்காங்க. அப்போ முதியவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்துக்கு வந்து சரணடைஞ்சிருக்காரு. அடுத்து அங்க வந்த போலீசார் கோலப்பொடி வியாபாரியுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. வெறும் 1300 ரூபாய் போனுக்காக கோலப்பொடி வியாபாரிய கொலை செஞ்ச முதியவர் ராமசாமி இப்போ சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு. நண்பன் அழைத்ததால் நம்பி சென்ற இளைஞர்
நைசாக பேசி மதுவை ஊற்றிக் கொடுத்து வெறிச்செயல். போதை தலைக்கேறியதும் இளைஞர் தலையில் இரும்பு ட்ரம்மை தூக்கி போட்டு கொலை செய்த பயங்கரம். பல ஆண்டுகளாக நெருங்கி பழகிய நண்பனே யமனாக மாறியது ஏன்? பின்னணி என்ன? ரோட்டோரத்துல இளைஞர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அந்த இளைஞர் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அங்க வந்த ஒருத்தர் இந்த இளைஞர் பக்கத்துல உள்ள சாமிநாதபுரத்தை சேர்ந்த அப்புனுங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அப்புனுவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர புலன் விசாரணையில இறங்குனாங்க. முதல்ல அப்புனுக்கு யார் கூடயாவது முன்பகை இருக்கான்னு அவருடைய பெற்றோர்கிட்டையும் ஊர் மக்கள் ஒரு சிலர்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அதுல எந்த துப்பும் கிடைக்காததால அடுத்ததா போலீஸ் அப்புனுடைய செல்போனை கைப்பற்றி யார் யார்கிட்டலாம் அவர் கடைசியா போன்ல பேசியிருக்காருங்கிறத செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ கோகுல்ங்கிற இளைஞர்கிட்ட அப்புனு கடைசியா செல்போன்ல பேசியிருந்தது தெரிய வந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த கோகுலை பிடிச்சு விசாரிச்சப்பதான் எல்லா உண்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சது. அப்புனுவும் அதே ஏரியாவை சேர்ந்த கோகுலும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் நைட் நேரத்துல டாஸ்மாக் கடையில உட்கார்ந்து குடிக்கிறது வழக்கம். அப்படி வழக்கம் போல அப்புனுவும் கோகுலும் மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. 2 பேருக்குமே 2 பேருடைய சொந்த பந்தங்களை பத்தி நல்லா தெரியும். அதனால மது குடிச்சிட்டு இருக்கும்போது சொந்த பந்தங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ அப்புனு கோகுலுடைய சொந்தக்காரங்களை பத்தியும் அம்மாவை பத்தியும் தப்பா பேசினதா தெரியுது. என் சொந்தத்தையும் அம்மாவையும் பத்தி தப்பா பேசாதன்னு கோகுல் சொல்லியும் அப்புனு கேட்கிற மாதிரி இல்ல. அன்னையில இருந்து அவர் மேல கொலை வெறியில இருந்திருக்கான் கோகுல். சம்பவத்தன்னைக்கு சாயங்காலம் அப்புனுவுக்கு போன் பண்ணி மது குடிக்கிறதுக்கு போலாம்னு கூப்பிட்டுருக்கான். அந்த நேரத்துல வேலையில இருந்த அப்புனு நண்பன் கோகுல் கூப்பிட்டதும் கிளம்பி போயிருக்காரு. ஒடுகத்தூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில மது பாட்டில்களை வாங்கிக்கிட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் எதிரில் உள்ள காலி இடத்துல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புனுவுக்கு போதை தலைக்கேறிய நிலையில கோகுல வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காரு. ஏற்கனவே அப்புனு மேல கோபத்துல இருந்த கோகுல் பாக்கெட்ல இருந்த பிளேடை எடுத்து அவருடைய கழுத்தை அறுத்திருக்கான். அப்புனுவுக்கு மதுவை ஊத்தி ஊத்தி கொடுத்த கோகுல் ஃபுல் போதையில இருந்தவரை பிளேடால அறுத்தது மட்டுமில்லாம இரும்பு ட்ரம்மை எடுத்து அவருடைய தலை மேலேயே தூக்கி போட்டிருக்கான். அதுல அப்புனுவுக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அடுத்து அப்புனுவுடைய சடலத்தை சாலையோரத்துல வீசிட்டு தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான் கோகுல். அப்புனுவை கொலை செய்யறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அவருடைய தம்பி வீட்டுக்கு போன கோகுல் உன் அண்ணனை கொலை செய்யாம விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். கோகுல் போதையில ஏதோ உளர்றான்னு அவர் அதை பெருசா எடுத்துக்காம விட்டுருக்காரு. செல்போன் நம்பரை வச்சு தலைமறைவா இருந்த கோகுலை மடக்கி பிடிச்சு விசாரிச்சதுல தான் அப்புனு கொலைக்கான மொத்த உண்மையும் தெரிய வந்திருக்கு. அதே நேரம் கோகுல் மேல ஏற்கனவே கஞ்சா கடத்தல் வழக்கும் நிலுவையில இருக்கிற விஷயமும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. உயிருக்கு உயிரா பழகுன நண்பனையே கொடூரமா கொலை பண்ண கோகுல் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. பூங்காவில் சடலமாக கிடந்த 11 வயது சிறுவன் மண்டை பிளந்தபடியும் கண்கள் 2ம் வெளியே வந்தபடியும் ரண கொடூரமாக கிடந்த மகனை பார்த்து இரத்த கண்ணீர் வடித்த தாய். சிறுவனை கொடூரமாக கொன்றுவிட்டு சடலத்தை பூங்காவில் வீசியது யார்? கொலையாளி சிக்கினானா? இதயத்தை நொறுங்க வைக்கும் கொடூர கொலையின் பின்னணி என்ன? டெல்லி சாஸ்திரி பார்க் வழியா ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருந்தாரு. அப்போ பார்க்கில் உள்ள புதர்களுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தெரியுதுன்னு சந்தேகப்பட்டிருக்காரு அந்த நபர். உடனே பக்கத்துல போய் பார்த்தா ஒரு சிறுவன்
கண்கள் வெளியே வந்தபடியும் மண்டை பிளந்தபடியும் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்கான். அந்த சிறுவன் இருந்த கோலத்தை பார்த்து பதறி போனவரு உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காரு. விஷயம் தெரிஞ்சு ஆம்புலன்ஸோட ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சிறுவன் யாரு, சிறுவனை கொன்னு பார்க்ல கொண்டு போய் வீசினது யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். இதுக்கு நடுவுல ஸ்கூலுக்கு போன தன்னுடைய 11 வயது பையனை கொன்னுட்டதா சொல்லி ஒரு பெண் போலீஸ் ஸ்டேஷன்ல பதற்றத்தோடையும் கண்ணீரோடையும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த பொண்ணுடைய மகன்தான் இறந்து போன சிறுவனா இருக்குமோன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணை நேரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போய் சிறுவனை காட்டியிருக்காங்க. அங்க சிறுவனுடைய முகத்தை பார்த்ததுமே கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சிறுவனுடைய தாய்கிட்ட போலீஸ் விசாரிச்சப்பதான் இந்த கொடூர கொலை பண்ணது யாருன்னு தெரிய வந்துச்சு. டெல்லியை சேர்ந்த மும்தாஜுக்கும் வாஜித் கானுக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. லாரி டிரைவரான வாஜித் கானுக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு. வாஜித் கான் வேலைக்கு போகாம குடியும் கும்மாளமுமாவே இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டுமில்ல, பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் வீட்டு செலவுக்காகவும் மனைவி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த காசை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு இருந்திருக்காரு. மனைவி காசுல மூக்கு முட்டை குடிச்சிட்டு அதே மனைவிய தகாத வார்த்தைகளால பேசி அடிச்சு ரகளை பண்ணியிருக்கான் கணவன் வாஜித் கான். இதுக்கிடையில மனைவியுடைய நடத்தை மேல வாஜித் கானுக்கு சந்தேகம் வந்திருக்கு. குடி போதையினால வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை போய் கடந்த சில நாட்களாவே மனைவியுடைய நடத்தை மேல சந்தேகப்பட்ட வாஜித் கான் சண்டை போட்டிருக்கான். இதனால பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு கணவன் வீட்டில் இருந்து வெளியேறின மும்தாஜ் தன்னுடைய தம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க. கடந்த சில மாதங்களா தம்பி வீட்டில் இருந்த மும்தாஜுக்கு வாஜித் கான் ஃபோன் பண்ணியிருக்கான். ஆனா மும்தாஜ் அந்த போனை அட்டனே பண்ணாம இருந்திருக்காங்க. இதனால கடுப்பாகி அவங்க இருக்கிற தம்பி வீட்டுக்கு போய் மனைவி மும்தாஜ் கிட்ட தகராறு பண்ண வாஜித் கான் தன் கூட வீட்டுக்கு வர சொல்லி கேட்டிருக்கான். ஆனா இனிமே உன் கூட என்னால வாழவே முடியாதுன்னு மும்தாஜ் திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. மனைவி அந்த வார்த்தை சொன்னதுல இருந்து கோபத்துடைய உச்சிக்கே போன வாஜித் கான் அவங்கள நிம்மதியா விடாம தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருந்திருக்கான். என் கூட வாழ மாட்டேன்னு சொன்ன நீ இந்த உலகத்திலேயே வாழக்கூடாதுன்னு சொல்லி மும்தாஜை கத்தியால குத்த பாஞ்சிருக்கான். அப்போ அவங்க சொந்தக்காரங்க தான் மும்தாஜை காப்பாத்தி இருக்காங்க. மனைவியை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும்னு நினைச்ச வாஜித் கான் அவங்களுக்கு அடிக்கடி வேற நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி உன்னையும் பிள்ளைகளையும் கொலை பண்ணிடுவன்னு மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா அவன் மிரட்டல மும்தாஜ் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. என்ன பண்ணினாலும் இவ வழக்கம் போல இருக்காளேன்னு ஆத்திரமடைஞ்ச வாஜித் கான் அவங்கள பழி வாங்கறதுக்காக தன்னுடைய 11 வயசு மகனான அல்தமாஸை கொலை செய்ய பிளான் போட்டிருக்கான். மும்தாஜுக்கு இளைய மகனை விட மூத்த மகன் அல்தாமஸை தான் ரொம்ப பிடிக்குமா. அதனால அவனை கொலை செஞ்சா இவன் நிம்மதியே போயிடும்னு நினைச்ச அந்த கொடூரன் பெத்த மகன்னு கூட பார்க்காம துடிக்க கொன்னிருக்கான். சம்பவத்தன்னைக்கு காலையில அல்தமாஸ் வழக்கம் போல ஸ்கூலுக்கு தனியா நடந்து போயிட்டு இருந்திருக்கான். அப்போ மகனை ஃபாலோ பண்ணிட்டே போன வாஜித் கான் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமா பார்த்து சிறுவனை கடத்திக்கிட்டு போய் ஸ்க்ரூ டிரைவரால நடு மண்டையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். அதோட ஈவு இரக்கமே இல்லாம அல்தமாஸோட 2 கண்களையும் நோண்டி எடுத்து ரண கொடூரமா கொன்னிருக்கான். அதுக்கு பிறகு மகன் சடலத்தை வீடியோ எடுத்து மனைவி மும்தாஜுக்கு அனுப்பி உன்னுடைய ஆசை மகனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி இருந்திருக்கான். அந்த வீடியோவை பார்த்ததும் நிலைகுலைஞ்சு போன தாய் மும்தாஜ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல தான் சாஸ்திரி பார்க்ல அல்தமாஸ் சடலமா கிடக்கிறதா தகவல் கிடைச்சு போலீஸ் அங்க போனாங்க. அங்க ஆசையா பெத்து வளர்த்த மகன் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்து மும்தாஜ் கதறி அழுதது அங்க சுத்தி இருந்தவங்களையும் கண்கலங்க வச்சிருக்கு. அதுக்கு பிறகு மும்தாஜ் கொடுத்த புகார் அடிப்படையில கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் தலைமறைவா இருக்கிற வாஜித் கான ஸ்பெஷல் டீம் அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க.
செவிலியரை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கு. சடலத்தை தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலை செய்து கொண்டது போல் செட்டப். காதல் மனைவி கிடந்த கோலத்தை பார்த்து கதறி எழுத கணவன். வீட்டில் தனியாக இருந்த செவிலியரை நாசம் செய்து கொன்ற கொடூரன் யார்? 7 வருடங்களுக்கு பிறகு குற்றவாளிக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன? டிசம்பர் 15, 2019 கேரள மாநிலம் பத்தினம்திட்டாவுல கொட்டங்கல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த 21 வயசான டின்ஜுங்கிற இளம்பெண் புல்லானி பாராவுல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல டின்ஜுவுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு இளைஞர் கூட நட்பா பேசி பழகியிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே இந்த நட்பு காதலா மாறி இருக்கு. டின்ஜுவும் இளைஞரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிற விஷயம் டின்ஜுவுடைய பெற்றோருக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. 2 பேருமே வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்கன்றதால அதை காரணம் காட்டியே மகளுடைய காதலுக்கு டின்ஜுவுடைய பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமில்ல, இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லி மகளை வெளியே கூட போக விடாம வீட்டில் அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதோட டின்ஜுவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மாப்பிள்ளை தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே போனா நம்ம காதலை நிரந்தரமா பிரிச்சிருவாங்கன்னு நினைச்சு பயந்து போன டின்ஜு வீட்டை விட்டு வெளியேறி பெற்றோர் எதிர்ப்பை மீறி கடந்த 4 மாசத்துக்கு முன்னாடி காதலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, தனியா வீடு எடுத்து சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிப்போம்னு அவங்க நினைக்கல. காதல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பெற்றோரும் முக்கியம்னு நினைச்ச டின்ஜு அப்பாவும் அம்மாவும் நம்மளை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்வோம்னு முடிவெடுத்திருக்காங்க. ஆனா பெத்த மகள் தன்னோட பேச்சை மீறி வேற சாதியை சேர்ந்த இளைஞரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது டின்ஜுவுடைய அப்பாவால ஏத்துக்கவே முடியல. டின்ஜுவுடைய காதலனுக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான் இருக்காரு. கணவனும் மாமனாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் டின்ஜு மட்டும்தான் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய மாமனாருக்கு பழக்கமான மர வியாபாரி 50 வயசான நசீருங்கிறவரு வீட்டுல தனியா இருக்கிற டின்ஜுவை சாப்பிட்டியாமா, பார்த்து பத்திரமா இருன்னு அக்கறையா விசாரிச்சுட்டு போறதுமா இருந்திருக்காரு. டின்ஜுவும் நசீரை தன்னுடைய அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் சம்பவத்தன்னைக்கு கணவனும் மாமனாரும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. டின்ஜு மட்டும் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்போ யாரும் வீட்டுல இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு வீடு புகுந்த நசீர் திடீர்னு வீட்டு கதவை பூட்டிட்டு டின்ஜுவோட துப்பட்டாவை இழுத்து வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம டின்ஜுவை அப்படியே விட்டுட்டு போனா போலீஸ்ல சிக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய தலை பகுதியை சுவற்றுல இடிச்சு துடிக்க துடிக்க கொண்டு இருக்கான். அதுக்கு பிறகு யாரும் நம்மளை சந்தேகப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக ஃபேன்ல கயிறை கட்டி டின்ஜு தூக்கு போட்டுக்கிட்ட மாதிரி செட்டப் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். அடுத்து சில மணி நேரத்துல வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த டின்ஜுவுடைய கணவர் மனைவி நடு வீட்டுல தூக்குல தொங்கிட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காரு. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிற வேலையில இறங்கினாங்க. அப்போ டின்ஜு தூக்கு போட்ட கயிறோட முடிச்சுகள் வித்தியாசமா இருந்திருக்கு. அதாவது தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறவங்க போடுற முடிச்சு மாதிரி இல்லாம யாரோ 4-5 முடிச்சுகளை போட்டு தொங்க விட்ட மாதிரி இருக்கேன்னு சந்தேகப்பட்டிருக்காங்க. ஒருவேளை டின்ஜுவுடைய கணவர் தான் மனைவியை கொன்னுட்டு அழுது நாடகம் ஆடுறாரோ அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணு சார், அவளை நானே எப்படி கொலை பண்ணுவேன்னு சொல்லி கணவன் கண்ணீர் வடிச்சிருக்காரு. அவருடைய பேச்சுல உண்மையை கவனிச்ச போலீஸ் அப்ப வீட்டுல இருந்த டின்ஜுவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க புலன் விசாரணையில இறங்குனாங்க. முதற்கட்டமா ஏரியாவில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணாங்க. அதுல டின்ஜு வீட்டுக்கு நசீர் வந்து போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அதை வச்சு அவனை மடக்கி பிடிச்ச போலீசார் கவனிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க.
அப்போ தான் டிஞ்சுவ பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணதா ஒண்ணு விடாம வாக்குமூலத்துல சொல்லியிருக்கான் நசீர். அதுக்கு பிறகு அவன் மேல வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் நசீருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்தகவு.